வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ISR சத்யவேலன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆட்டோவுக்கு ரெடி பண்ண செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 250 வாட்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆம்பிளிஃபயரு, சரவுண்ட் ஆம்பிளிஃபயர். இது ஒன்லி சரவுண்டு, 4 ஸ்பீக்கரு, ஒரு ஊஃபர், அதாவது 4.1 இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை திருப்பத்தூர்லேருந்து ஒரு ஆட்டோக்கார நண்பர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவருக்காக செஞ்சு போடுற டெஸ்ட் ரைட் தான் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். ஆகையினால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இதில் ஃப்ரண்டில் பார்ப்பேன் நான் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் சுவிட்சாக யூஸ் பண்ணணும். ஆனால் இதை நான் அதான் யூஸ் பண்ணல. ஏன்னா இது அந்த கஸ்டமர் சப் ஊப்பரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்காக இந்த சுவிட்சை கொடுக்க சொன்னார். அதே மாதிரி தேவைன்னா சப் ஊப்பரை ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடலாம். அதுக்காக இந்த சுவிட்சு கொடுத்துருக்குறேன். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலாக இதை கொடுத்துருக்குறேன். இது இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கரெக்டாக வேலை செய்யும். இதுக்கு இது பார்த்தீங்கன்னா சரவுண்டு. ஏன்னா இது இந்த கேபினெட்டில் சரவுண்டுன்னு எழுதியிருக்காது, பேலன்ஸுன்னு எழுதியிருக்கும். அதனால் இதை இந்த இடத்துல நான் இதை சரவுண்டு கண்ட்ரோலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது சரவுண்டு கண்ட்ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் கண்ட்ரோல். ஃப்ரண்ட்டுக்கு இது ட்ரிபிள், இது பேஸு. ஃப்ரண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது இது ரெண்டும் யூஸ் பண்ணால் ட்ரிபிள் பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் சப்புக்கான கண்ட்ரோல். இது சப்பு வால்யூம். இது சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஆட்டோங்கிறதுனால இந்த செலக்ட்ரி சுவிட்சை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். மைக்கு கண்ட்ரோலும் ஆட்டோவில் தேவைப்படாதுங்கிறதுனால இது ரெண்டையுமே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது USB போர்டோட ஸ்பாட்டு, இது பென்ட்ரைவர் ஸ்பாட்டு. இதில் நம்ம மெமரி கார்டை கொடுத்து டைரெக்டாக கொடுத்து பாட்டு கேட்டுக்கலாம். இது மெமரி கார்டு USB இல்லாத நேரத்தில் நம்ம ஃபோன் மூலியமாக ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணி நம்ம சாங் ப்ளே பண்ணிக்கலாம். இது கிரே கலர் கேபினட்டு, பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். கிரே கலர் நாபே வாங்கணும்னு சொல்லி நான் கிரே கலர் நாபே வாங்கி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அது அடுத்தாப்புல நீ வாங்க, பின்னால் என்னென்ன கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வீடியோ ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோ போர்டு யூஸ் பண்ணாதான், வீடியோ USB போர்டு யூஸ் பண்ணாதான் இது யூஸ் ஆகும். அதனால் இது டம்மியாக விட்டுட்டு இதில் ஆண்டனா வயரை இதில் வெளியே கொடுத்துருக்கோம். இந்த சாக்கெட்டு பார்த்தீங்கன்னா இன்புட்டு சாக்கெட்டு. இது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணோம்னாக்கா இது யூஸ் ஆகும். அதனால் இது யூஸ் ஆகாது. இருந்தாலும் டம்மியாக இருந்தால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்னு இதில் நான் டம்மியாகவே கனெக்ஷன் கொடுக்காம இதை மாட்டி வச்சுருக்கேன். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட்டு. அதாவது லெஃப்ட் ரைட்டு நம்ம இது சப்பூப்பர் கொடுக்குற ஸ்பாட். இது ஆட்டோவில் இது யூஸ் ஆகாது. அதனால் இதுவும் ஹோல்ஸ் தெரியும், அசிங்கமாக இருக்கும்ட்டு நான் இதுலேயும் இந்த சாக்கெட்டை மாட்டி வச்சுருக்கிறேன். ஃபியூச்சரில் அவர் ஆட்டோவுக்கு இல்லாமல் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த நம்ம இன்வெர்ட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டார்னா இதில் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சாக்கெட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டாக்க வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன், 12 வோல்ட் கூலிங் ஃபேன் கொடுத்துருக்குறேன். இது உள்ளே இருக்கிற ஐசி இந்த இதெல்லாம் சூடேறாமல் இருக்கிறதுக்காக இந்த கூலிங் ஃபேன் கொடுத்துருக்குறேன், 12 வோல்ட் கூலிங் ஃபேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருக்கிறதுனால இதுக்கு எல்லாமே வயர் மூலியமாக கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். வயர் மூலியமாக கனெக்ஷன் கொடுத்து டேப் அடிச்சுக்கிட்டோம்னாக்க வைப்ரேஷனில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் வயர் மூலியமாக கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் DC பேட்டரி கனெக்ஷன் வயர். இது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இது சப் ஊப்பருக்கான ஸ்பீக்கர் வயரு, சப் ஊப்பருக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பீக்கர் வயரு இந்த வயரு. அடுத்து இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு கொடுக்குற வயரு. இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது சரவுண்டுக்கு யூஸ் பண்ணுற வயரு. அது மாதிரி தனித்தனியாக ஆட்டோவில் அவங்க இருக்கிற டிரைவருக்கு கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே தனித்தனியாக நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு. இது அதாவது 32 வோல்ட்டு கொடுக்குற இன்வெர்ட்ரு. இது 12 வோல்ட் கொடுத்தோம்னா இதை இது இன்வெர்ட்டர் பண்ணி நமக்கு 32 வோல்ட்டு அவுட்புட்டு கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா
நம்ம வந்து எப்பவும் 5 ஆம்பியருக்கு வாங்கினோம்னா 2 ஃபெட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 4 ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹீட்ஸையும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான ஆம்பியர் கிடைக்கும். இதில் டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. ஜிஆர் எப்போவுமே இந்த இன்வெர்டர் போர்டில் வந்து எந்த போர்டுமே நல்லா இருக்கும். ஆகையினால வந்து நான் வந்து இந்த இதில் வந்து ஜிஆர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் 6 டயோடு கொடுத்துருக்காங்க. 6 டயோடு கொடுத்துருக்காங்க. 4700 MFT கண்டென்சர் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சிங் இருக்கும். இந்த இதை யூஸ் பண்ணுறப்ப நல்ல பஞ்சிங் இருக்கும். இது வந்து நான் நிறையா செட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த செட்லேயும் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இதிலேருந்து 32 வோல்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே கொடுக்குறோம்னா இதுலேருந்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மகாராஜா அவுட்புட்டுக்கு கொடுக்குறோம். மகாராஜா சப்பு அவுட்புட்டுக்கு கொடுக்குறோம். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகாராஜா சொல்லவே வேண்டாம். இதோட பஞ்சிங்கும் சரி, இதோட ஸ்மூத்னஸும் சரி அருமையாக இருக்கும். ஆகையினால தான் நான் முதல் முறையாக வந்து இந்த ஆட்டோவுக்கு செட்டுக்கு வந்து நான் மகாராஜா யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஹெவியான பேஸ் வரணுன்ட்டு. அவர் ஏற்கனவே இந்த ஆட்டோக்கார் சொல்லியிருக்காரு, செட்டில் வந்து 2 8 இன்ச்சு ஊஃபர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் சீரியஸில் கொடுக்க சொல்லி நான் வந்து இந்த ஆம்பை வந்து நான் வந்து அவருக்கு தயார் பண்ணியிருக்கேன். திருப்பத்தூர்லேருந்து அவர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி 6 ஆம்பியர் எடுக்கும். மீதி 4 ஆம்பியர் வந்து நம்ம வந்து 7265 இந்த போர்டுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லாமே மோனோவாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ஃப்ரண்ட்டு, 2 சரவுண்டு, ஒரு சப்பு. அதாவது வந்து 4.1. இதை வந்து 4.1 நான் வந்து அவருக்கு அசம்பிள் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சரவுண்டுக்கு இந்த 2 சேனல் வந்து சரவுண்டுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 2 சேனல் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. நாய்ஸ் இல்லாமல் ஸ்மூத்னஸான நல்ல ரிசல்ட் வந்து இதில் இருக்கும். வேணும்னா நம்ம ஆட்டோவில் இருக்கும்போது சரவுண்டை குறைச்சிக்கிட்டு வாய்ஸ் வேணும்னா இது நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை வச்சுக்கலாம். இல்லைன்னாக்கா நம்ம சரவுண்டை அதிகமாக வச்சுக்கிட்டோம்னா எது தேவையோ அதை வச்சுக்கலாம். அதே அளவு சப்புலையும் வந்து நம்ம கூட்டி குறைச்சி வைக்கும்போது கேட்கறதுக்கு வந்து இனிமையாக இருக்கும். அதனால வந்து இந்த இது வந்து நம்ம 7265 வந்து எப்போவுமே வந்து இது ஸ்மூத்னஸாக இருக்கும். அதனால இதை போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராலாஜிக் போர்டு வந்து நம்ம மினி ப்ராலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இது அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரிபிள் சூப்பராக இருக்கும். இதோட ஸ்பெஷலே அதுதான். ட்ரிபிள் சூப்பராக இருக்கும். பேஸும் நல்லா இருக்கும். சரவுண்டு வந்து பக்காவாக வரும். நல்லா நான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த போர்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்பு கெய்னர் கொடுத்துருக்காங்க. சப்பு கெய்னர் இது. மற்றபடி ஐசி எல்லாம் எல்லா போர்டில் வர்ற ஐசி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி நம்பர் கூட சரியாக தெரியல. இதில் ஐசி நம்பர் சொல்லலை. அதனால் வந்து இந்த போர்டில் வந்து கெய்னரும் அளவாக இருக்கும். ரிசல்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த அல்ட்ரா டிஜிட்டல் இந்த போர்டை வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூஎல் சப்ளை கொடுத்துருக்காங்க. டூஎல் சப்ளை கொடுத்துருக்கிறதுனால வந்து ரிசல்ட்டும் வந்து அருமையாக இருக்குது. இதில் வந்து டூஎல் சப்ளைக்காக வந்து 2.2K ரெசிஸ்டர் போட்டு அது மூலியமாக ஜீனர் கொடுத்துருக்காங்க. வோல்ட்டு கரெக்டாக வரும். நம்ம ஏற்கனவே எஸ்எம்பிஎஸ் அதாவது வந்து இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது பேட்டரி கரண்டுங்கனால நல்ல பஞ்சிங் இருக்கும். அது சரவுண்டும் நல்ல சரவுண்டு, ஃப்ரண்ட்லையும் நல்ல கிளியரான சவுண்டு வரும். அதே மாதிரி கண்ட்ரோல் பூரா பார்த்தீங்கன்னா தரமான கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா கண்ட்ரோலுமே நான் 47K தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 100K வந்து நான் எதுலேயுமே யூஸ் பண்ணல. அதனால வந்து சவுண்டு ஏற்றும் போதும் இறக்கும் போதும் சரி நல்ல கரெக்டாக நம்ம எவ்வளோ தூரம் சவுண்டு மெதுவாக ஏற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். 100K போட்டால் தான் சல்லுன்னு ஏறும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏறிட்டதும் அதுக்கப்புறம் வந்து அது ஒரே சவுண்டில் தான் இருக்கும். அதனால பெரும்பாலும் வந்து நான் வந்து 47K தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே யூஎஸ்பி போர்டு வந்து சாம்கான் யூஎஸ்பி போர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். MP3 ப்ளூடூத் இருக்குது இதில். மற்றபடி SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் இருக்குது. இதில் வந்து எல்லாமே இருக்குது. நல்ல கிளாரிட்டி இருக்கும். டிஸ்பிளேயும் வந்து பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது வால்யூம் வந்து இதில் மற்றதில் 32 இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து 50 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட் நல்லா இருக்குது. லெஃப்ட் ரைட்டு கிளாரன்ஸ் வந்து
ரொம்ப நல்லா இருக்குது. இது எஃப்எம்மும் நல்லா வரும்னு இந்த போர்டை வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சில ஏரியாக்களில் எஃப்எம் கேட்பாங்க சிட்டியில், அதனால் வந்து இந்த இது யூஸ் பண்ணி எஃப்எம் லைனும் கொடுத்து கரெக்டாக வச்சுருக்கிறேன். இதோட ரிசல்ட்டும் அருமையாக இருக்கும். ஆகையினால இந்த செட்டு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல அருமையான ரிசல்ட்டு. இது வந்து பஞ்சிங் எல்லாம் அருமையாக இருக்கும். ஏன்னா இதில் போட்டுக்கிற மகாராஜா போடுங்கிறனால, ஏன்னா இது ஜேபிஎலுக்கே இதை தான் போடுவோம். ஆகையினால இது வந்து நான் போட்டு எல்லாம் காஸ்ட்லியாகவே ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஆம்பு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை ஆர்டர் பண்ணலாம். இதோட விலை வந்து 6000 ரூபாய் வந்து இதோட விலை. பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கெப்பாசிட்டியான ஆம்பிளிஃபயர் இது வந்து காஸ்ட்லி. ஆகையினால வந்து இது வந்து 6000 ரூபாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். உங்கள் ISR சத்யவேலன்.